இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் ஊர் விருதுநகரில் கொழுக்கட்டை திருவிழா நடைபெற்றுச்சுங்க. அதில் ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா லோக்கல் சேனல் ஸ்மார்ட் டிவி, அப்புறம் சிவந்தி டெக்டைல்ஸ், சத்யான்றாலே சந்தோஷம்தான். அவங்களும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. நானும் அதில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கினேங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு ஆசைப்பட்டேங்க. அதான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிச்சுங்க. ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் சூப்பராக ஒரு பக்தி பாடலுக்கு ஆடினாங்கங்க பசங்க. ரொம்பவே சூப்பராக ஆடினாங்கங்க. அப்படியே அந்த பசங்களுக்கு நல்லா ஆடினீங்கன்ட்டு வாழ்த்துக்களும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வைங்க, சர்ச்சஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரெடி பண்ணி கொண்டு போன கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றவங்க கொண்டு வந்த கொழுக்கட்டைகளையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சர்ச்சஸ் வந்தாங்க. வந்துட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண கொழுக்கட்டையை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவில் நான் செஞ்சு லட்டு கணக்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் மோதகன்ட்டு. அந்த கொழுக்கட்டையை எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி பண்ணீங்கன்ட்டு நம்மக்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் அந்த வீடியோவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம்ங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் உள்ள எப்படி ரெசிபி தான் நான் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அதே போல் போனவங்களில் ஒரு 6 ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு 2 பேர் போக மறுபடியும் 2 பேர் வந்து நீங்கள் மறுபடியும் இதையே தான் கேட்டாங்க. எனக்கு அதுவே நான் ஒரு பெரிய ப்ரைஸ் எனக்கு கிடச்சது போல் இருந்துச்சுங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு இதுக்கு ப்ரைஸும் கிடச்சிச்சிங்க. பாருங்கள், நான் ப்ரைஸ் வாங்கினேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேங்க. அப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்துட்டு சரி என்ன நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது சிவந்தி டெக்டைல்ஸ்லேருந்து கிஃப்ட் வச்சர் கொடுத்துருந்தாங்கங்க. அதே போல் சத்யாவிலேருந்து கிஃப்ட் வச்சர் வந்துருந்துச்சு. அப்புறம் இன்னும் சில பொருட்கள் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேங்க. அப்புறம் இன்னும் ஒரு பார்சல் ஒன்று இருந்துச்சு. அதை பிரித்து பார்க்கும் போது உள்ள சேலை இருந்துச்சுங்க. நம்மளுக்கு பெண்களுக்கு சேலைனா எவ்வளோ தான் சேலை அப்படி பீரோவில் திறந்து பொதன்னு கீழே விழுகும். அந்தளவுக்கு சேலை இருந்தாலும் புதுசாக ஒரு சேலை வந்துச்சுன்னா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.